எடுத்துடலாம். வரமிளகாயும் கருவேப்பிலையும். நம்ம இட்லி பொடி ரெடி. நல்லா மணக்க இட்லி பொடி ஒரு தடவை இப்படி அரைச்சி பாருங்கள். எங்கள் மாமியார் சொல்லி தந்த ரகசியம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இப்போ 1/2 கப்பு இந்த இதில் வந்து 1/2 கப்பு வந்து உளுந்து எடுத்துருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அப்படி கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி பச்சை ஸ்மெல் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் கடலைப்பருப்பு, உளுந்து, இதில் அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், உப்பு, இன்னொரு இன்க்ரீடியன்ட் எள்ளு. இவ்வளோதாங்க எங்கள் வீட்டு இட்லி பொடி ரகசியம். இவன் நல்லா இருந்தால் ரோஸ்ட் ஆகி வரான். அப்படியே சிம்மில் வச்சு நல்லா அந்த உளுந்து வறுக்கிறப்போ அப்படி ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த வருது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கருக விட்றாதீங்க. கருக விடாமல் சிம்லேயே வச்சு இவனை வந்து அப்படியே வறுத்தெடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்த ஐட்டத்தை நம்ம வறுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டா. நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும். சிம்லேயே இருக்கட்டும். எல்லா பொருளும் வறுக்கிறதுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது வந்து சிம்லேயே வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டெய்லி சட்னி சாம்பார் தேடணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இட்லி பொடி ஆகா கமன்னு கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளே வீட்டில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். உங்கள் இட்லி பொடிக்கு வீட்டில் எல்லாருமே அடிமைங்க. ஆமாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் வேலை முடிஞ்சது. ஈஸி அண்ட் சிம்பிள். ஆனால் ஏன் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் கொடுக்கவே மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியல. நல்லா ஃப்ரை ஆகி வரான், ரோஸ்ட் ஆகிறான். நல்ல மனம் வரும். அதுதான், கருக விடக்கூடாது. இவனை வந்து கருக விட்டோம்னா நமக்கு இட்லி பொடி சொதப்பலாகி போகும். ஸோ இவனை கருக விடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சிம்லேயே வச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்துருக்கேன் நான். இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். அந்த பபுள்ஸாக வரணும், நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா இவனும் பொரிஞ்சு வந்துட்டான். நெக்ஸ்ட்டு இவன் தாங்க ஆட்டையின் முக்கியமான நாயகன் எள்ளு. நல்லா பொரியிறான். இவன் வந்து ஒரு கைப்பிடி அளவு இவனை வந்து நான் சேர்த்துருக்கேன். கருக விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. நான் இவனை வந்து எப்போவுமே வந்து இட்லி பொடிக்காக இவனை ட்ரை பண்ணியே வச்சுருப்பேன். அதனால் சும்மா கொஞ்சம் லைட்டாக இவனை மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம லைட்டாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எப்போவுமே இவனை வந்து ட்ரை பண்ணி நான் ஸ்டாக்கில் வச்சுருப்பேன். சமையலுக்குன்னு தனியாக அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து எப்போவுமே நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு, அப்புறம் கருவேப்பிலை பொடி அரைக்கிறதுக்கு ஆல்ரெடி எப்போவுமே இவன் வந்து நான் என்கிட்ட வீட்டில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருப்பான். கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி நொறுங்கணும். இதுதான் பதம். இல்லை என்கிட்ட ட்ரை லீவ்ஸ் இல்லை, இது காஞ்சி போனது இல்லை, நீங்கள் பச்சை கருவேப்பிலையே நல்லா போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக இது பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா வந்துடலாம். ஓகே, இவனும் ரெடி. இதில் கூட வந்து மறக்காமல் இன்னொரு ஒரு ஆளையும் சேர்த்துருங்க. நம்ம பெருங்காயத்தூள் தான். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு வரமிளகாய். இவனையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இவன் தாங்க உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ரைஸு அண்டு எள்ளு, வரமிளகாய் ஒரு கைப்பிடி.
அரைச்சிடலாமா இவனை? ஆறிட்டான் நல்லா. அடுத்து அரைச்சி எடுத்துடலாம்.